ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இது வந்து ஒரு சண்டே வீலாக் தான். வீலாகுன்றது ஃபுட் ப்ரிப்ரேஷன், ஃபுட்டை எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு. எப்பவும் போல் 10 o'clock தான், ஏன்னா லேட்டாக தான் சண்டேனா எழுந்துப்போம். ஸோ சிம்பிளாகவும் இருக்கணும், கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கணும், கொஞ்சம் ஹெல்த்தியும் இருக்கணும்னுட்டு ஒரு 4 eggs போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து மொத்தம் 3 பேர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஸ்லைஸ் ப்ரெட் அதுக்கு வந்து நான் 4 eggs போட்டிருக்கேன். அண்ட் நல்லா இது பண்ணிவிட்டு கூட சின்னமன் பவுடர், சுகர், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் அண்ட் ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் பால், ஒரு 350 mlன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபுல்லாக நான் ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் பாலில் சின்னமன் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை நான் முட்டை கூட போட்டிருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த அந்த சின்னமன் பவுடர் அங்கங்கே இருக்கிறது வந்து தெரியாமல் இருந்திருக்கும். அண்ட் பிரெட் ஸ்லைஸாக அதில் நல்லா ஒரு 1க்கு 2 நல்லா டிப் பண்ணிவிட்டு தவாவில் கீ இல்லைன்னா ஆயில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆக்சுவலி. அண்டு இது வந்து என்னென்னா பாயில்டு எக் ஆஃப்டர்நூனுக்கு பிரியாணி தான் பண்ண போகிறேன். சிக்கன் ஜீரக சம்பா ரைஸில் சிக்கன் பிரியாணி. ஸோ அதுக்கு தான் ஒரு 4 பாயில்டு எக் போட்டிருக்கேன். ஸோ அது சைடில் அப்படியே ஆகட்டும்னுட்டு. அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா சிக்கனுக்கு வந்து சிக்கன் கழுவணும். ஸோ சிக்கன் நார்மலாக யூஸ்வலாக வாஷ் பண்ணுற மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வாஷ்லாம் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் சைடில் ரெடி ஆகிடுச்சு. வந்து இதுக்கு மிளகா பேஸ்ட்டு தேவை இந்த பிரியாணிக்கு. ஸோ நான் வந்து ஒரு 15 காஞ்ச மிளகாவை நல்லா சுடு தண்ணியில் ஒரு 1 hourக்கு ஊற வச்சுருந்தேன். அண்டு ரைஸுமே மெஷர் பண்ணி வச்சுட்டேன். பட் நான் வந்து இது பண்ணலை, தண்ணி ஊற்றலை. ஏன்னா ஜீரக சம்பாவுக்கு ஒரு 10 minutes சோக்கானா போதும். ஸோ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த 10 minutes வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதக்கிற டைம் இட் வில் பி அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு. ஸோ இது பிரியாணியை நான் என்ன பண்ண ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். குக்கரில் ஆஸ் யூஷுவல் எண்ணெய் கொஞ்சம், கீ கொஞ்சம் போட்டு பிரிந்தி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் அந்த ஸ்டார் அனீஸ் போட்டு நல்லா வதங்கிட்டு பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 பெரிய பல் பூண்டு போட்டு பேஸ்ட்டை நல்லா போட்டு நல்லா வதக்கி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆனதும் ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் போட்டு ஆனியனும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரணுன்ட்டு நல்லா வதக்குவேன். பிரியாணிக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இதுதான். வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். அண்ட் மோரோவர் இது வந்து தனியாக போட்டுறது தான் இதோட டேஸ்ட்டு. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கை ஃபுல்லாக புதினா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். அண்ட் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். நான் ஆஸ் யூஷுவல் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் போட்டு ஒரு 5 minutes கேப்பில் அண்டு சிக்கன் போட்டு கொஞ்சம் ஒரு பாதி வெந்ததும் மிளகா பேஸ்ட் அரைச்சி வச்சதை போட்டு காரத்துக்கு எப்போ போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணி ஊற்றி நான் ஆஸ் யூஷுவல் 1க்கு 1.25 ஸோ போட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தம் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes தான், நான் சவுண்டெல்லாம் விடலை. அண்ட் இதுதான் இன்றைக்கான லன்ச் பிளேட்டு. பிரியாணி, கொஞ்சமாக பாயில்டு எக்கு காரம் போட்டு வறுத்து வச்சேன். அண்டு ரைத்தா, சிக்கன் லெக் பீஸு, இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.